இந்து வீட்டில் அங்கங்கே வச்சுட்டு இருந்த மொத்த பணமும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற நகைங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட நகை ரொம்ப வருஷமாக அதை எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணவே கூடாதுன்னு வச்சுருந்த நகை, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்சுருந்த அந்த 3 உண்டியல் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து இதெல்லாம் எதுக்குமா, நீ எக்காரணத்துக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே ரொம்ப போராடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு வேறு வழி இல்லைப்பா, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ணுறது, கடன் வாங்காமல் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறாங்க. அப்படி இப்படின்னு ஒரு 1.5 வந்துடும்ப்பா, அதுக்கு மேலே இன்னும் கூட ஒரு 1.5 தேவைப்படும், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எப்படியாவது நான் இது பண்ணிடுவோம்ப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து பண்ணலாம், ஒரு 150 பேருக்கு இது பண்ணுற மாதிரி பார்த்து பண்ணலாம், சாப்பாடுக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் மெனுவெல்லாம் ரொம்ப கூட பெருசாக வேணாம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தீபா, என்ன இவ இவ்வளோ 3 லட்சம் 4 லட்சத்துக்குள்ளேயே முடிச்சிடலான்னு பார்க்குறாளே, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே 150 பேர் வருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மெனுவெல்லாம் போன வாரம் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் 25 ஐட்டம் போட்டுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் பேர்மா இருக்கிறவங்க பண்ணுறாங்க, என் தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ தான் இது பண்ண முடியும் அக்கா, எதுக்குக்கா அவ்வளோ பேரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நீ எல்லார் கல்யாணத்துக்குமா போயிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்து சொல்ல, எங்கள் பாரு, இந்து சொல்கிறது தான் கரெக்டு, ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இப்போ வந்து எப்படியாவது கேட்டுக்கலாம், இவளுக்கு செலவு வைக்கலான்ற மாதிரி காத்துட்ருக்காங்க. என்ன மாதிரியானடா அக்காடா இவ அப்படின்ற மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது, அதுக்கப்புறம் இந்து வந்துட்டு நகையெல்லாம் விற்கிறதுக்காக வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு செல்வியை வர சொல்லியிருக்காங்க. ஒரு சேட்டு கடையில் வச்சுட்டு பணத்தை வாங்கிக்கலாம், விற்றுடலான்னு சொல்லிட்டு. அப்போ என்னடி திடீர்னு கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி, நகையெல்லாம் விற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், ஆமாடி, முறையாக என் லைஃப்பில் என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறோன்ற பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நீ எதுக்கும் பயப்படாதடி, கவலைப்படாத, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி தீபாவை பற்றி சொல்லி, இந்த நகையெல்லாம் வச்சா தாண்டி இந்த இதுவெல்லாம் நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. சரி நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், ஓரளவுக்கு நல்லா பணம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் சேட்டு கடையில் போயிட்டு இந்த மாதிரி நகையை கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த பர்ஸில் அவங்க அம்மாவோட தாலி மட்டும் எடுத்துக்கிட்டு, அது மட்டும் விற்க வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. இந்து நேராக வந்துட்டு துணி கடைக்கு போகிறாங்க. செல்வியும் இந்துவும் நேராக போயிட்டு சாரீ வந்துட்டு வாங்குறாங்க அவங்க அக்காவுக்கு. வாங்கினதுக்கப்புறமா உனக்கு ஒரு சாரீ எடுத்துக்கிறீங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இல்லடி வேணாடி அப்படின்ட்டு இந்து சொல்கிறாங்க. என்னோட சுடிதார் ஒன்று போடுவி, அமைதியாக இருடி, கல்யாண பொண்ணோட தங்கச்சி நீ அப்படி இருந்தால் எப்படி அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புடவைக்கான பணத்தை கூட நான் கொடுக்குறேன், நீ வா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கம்மியாக ரேட் இருக்கிற புடவைங்களை வந்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க. சரி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்து அப்புறம் ஒரு புடவையை செலக்ட் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே கதைக்கு கர்ணா வந்துட்டு அவரோட கல்யாணம் பண்ணிக்க போகிற ஜெயந்தியோட தங்கச்சியோட வந்து புடவை பார்த்துட்ருப்பாரு. அதை எடுத்துக்க சொல்லி தான் அவங்க தங்கச்சிக்கிட்ட காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த புடவை விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லிடுறாங்க. அதே புடவை கரெக்டாக இந்து சூஸ் பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குடி இந்த புடவை, நீ போய் ட்ரையல் பார்த்து கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்சி விட்றாங்க. கரெக்டாக இங்கே வந்துட்டு காஸ்ட்லியான புடவை பார்க்கறதுக்கு கர்ணாவும் அந்த பொண்ணும் போயிடுறாங்க. இங்கே இந்து வந்துட்டு அந்த இவர் செலக்ட் பண்ண அந்த புடவையை கட்டிட்டு வராங்க. புடவை கட்டியிருக்கிறது மட்டும் தான் இவருக்கு தெரியுது, யார் அது நம்ம செலக்ட் பண்ண புடவை கட்டிட்டு வர்றதுன்னு இப்படி பார்க்க போகிறாரு. ஆனால் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. இப்படி பார்க்கறதுக்காக இன்னும் நகர்ந்து போகிறாரு. இந்த பொண்ணு அதுக்குள்ளேயே மாமா இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நேராக போயிடுறாரு கர்ணா. அப்புறமா இவங்க வந்து அந்த புடவை வாங்கிக்கிட்டு இந்துவும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. அழகாக இருக்குடி உனக்கு இந்த புடவைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பாராட்டி அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க பேக்லேருந்து அந்த அவங்க அம்மா தாலி வச்சுட்டு இருந்தால் அந்த பர்ஸ் கீழே விழுந்துடுது பில்லிங் செட்டரில். அதை கவனிக்காமலே இந்து அவங்க ஃப்ரெண்டோடு போயிடுறாங்க. அப்போ கர்ணா நேராக வந்து பில் போட்டுட்ருக்காரு புடவை வாங்கிக்கிட்டு. அப்போ கரெக்டாக அந்த பர்ஸை பார்த்துட்டு யாருன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க. யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்து வெளியே எங்கேயோ கடைக்கு போயிட்டு அப்போ அவங்க அம்மா தாலி வச்சுருந்த பர்ஸை காணுமே ஷாக் ஆகிட்டு அந்த தாலியை காணோண்டின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வேளை அந்த துணி கடையிலே தான் விட்டுருப்போம். 2 பேரும் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. கர்ணாக்கிட்டேருந்து கரெக்டாக வாங்கிடுவாங்களா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த தீபா பண்ண ஃப்ராடுத்தனம் பண்ணி சர்டிஃபிகேட்டெல்லாம் போலியாக ரெடி பண்ணி தான் வேலையை வாங்கினாங்கன்றது அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனோட அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. தீபாவை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே, ஃப்ராடு நீ, உன்னை போய் எப்படி நான் மருமகளை ஏற்றுக்க முடியும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்க அத்தைன்னு சொல்லிட்டு காலில் கெஞ்சிட்டு இருக்காங்க விழுந்து. அப்போ கரெக்டாக இந்து அங்கே வராங்க. அக்கா என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு என் தம்பி பொண்ணு தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதா இருந்தோம் என் பையனுக்கு, அதை எல்லாத்தையும் உங்கள் அக்காக்காரி வந்து கெடுத்துட்டா, அதனால் என் சொந்தக்காரங்க மத்தியில் கௌரவ கொச்சல் ஆகக்கூடாதுன்னா 20 லட்சம் நீங்கள் கொடுத்தா தான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்.
இல்லைன்னா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தவே முடியாது, உங்கள் அக்கா உங்கள் வீட்டோட கூட்டின்னு போய் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த தீபா வந்துட்டு ஒரு உதவியும் பண்ணலைனாலும் இந்த மாதிரி உபத்திரம் பண்ணுறதுல நம்பர் 1 இருக்காடான்ற மாதிரி இருக்குது இந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.